மாசா கெத்தா கேப்டனா ஓஹே So hello guys, welcome back to Unlucky Bug Hunter. So in the video போறதுக்கு முன்னாடி I just need to thank each and every subscribers for subscribing my channel because இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம 2k subscribers family வந்துட்டோம். So thank you for subscribing my channel. So always show your support and love guys. நான் கண்டினியூஸா வீடியோ அப்லோட் பண்ணிட்டே இருக்கிறேன். ஸோ நம்ம பிளாக் உள்ள போயிடலாம். ஸோ இந்த பிளாக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹவு டு ப்ரிப்பேர் ஃபார் யோர் சிஇஹெச்வி வெர்ஷன் 11 சர்டிஃபிகேஷன். ஸோ இது நான் அப்லோட் பண்ண பிளாக் தான். எஸ்டர்டே வந்துட்டு அப்லோட் பண்ண பிளாக். நான் சிஹெச் முடிச்சு கிட்டத்தட்ட 1 year ஆக போகுது. ஸோ இந்த பிளாக்ல வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணும், உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக எப்படி ஆக்குறது அதுன்னு தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ பிளாக் உள்ள போயிடலாம். ஸோ கைஸ் ஃபர்ஸ்ட் வந்துட்டு பிஃபோர் நோயிங் சிஇஹெச் என்னென்னலாம் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கிங் கான்செப்ட்ஸும் லினக்ஸ் ஓஎஸும் நீங்கள் கற்றுக்கணும். ஸோ லினக்ஸ் ஓஎஸ் வந்துட்டு நிறைய நானே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு கோர்ஸ் மாதிரி அப்லோட் பண்ணியிருக்கேன், வேணா போய் பார்த்துக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கிங்க்கு வந்துட்டு நீங்கள் சம் ஆன்லைன் கோர்சஸ் எடுத்து படிக்கலாம், அப்படிலாம் பார்த்தீங்கன்னா புக்ஸ் படிக்கலாம். ஸோ நெட்வொர்க்கிங் அண்ட் லினக்ஸ் ஓஎஸ் வந்துட்டு மெயின் பிஃபோர் கம்மிங் இன் டு சிஇஹெச். ஸோ அதான் இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட் ஒய் சிஇஹெச் அப்படின்வாங்க. ஸோ மெனி பீப்புளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். நான் நெட்வொர்க்கிங் படிச்சதுக்கப்புறம் சிஹெச் பண்ணலாமா இல்லை டேரெக்டாக சிஹெச் பண்ணலாமா, அப்படின்னா சிஸ்கோ காம்டியா ப்ளஸ் இந்த மாதிரிலாம் பண்ணலாமா, ஜூனியர் பென் டெஸ்டர் இதெல்லாம் வந்துட்டு நிறைய பேர் குழப்புவாங்க. எனக்கும் இந்த மாதிரி நிறைய குழப்பம் இருந்தது. ஸோ இது பண்ணலாம், இது பண்ணிட்டு அது பண்ணலாமா, இது சிஸ்கோ முடிச்சுட்டு சிஹெச் பண்ணலாமா அப்படிலாம் இருந்தது. அப்பெல்லாம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் உங்களோட சைபர் டொமைன்குள்ள வரணும்னா, சைபர் கேரியர் எடுக்கணும்னா கண்ணை மூடிட்டு நீங்கள் சிஇஹெச் எடுத்து நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பேசிக் கான்செப்ட்ஸ். ஸோ ஒரு ஹேக்கிங்கான ஒரு பேசிக் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா சிஇஹெச்ல மட்டும் தான் இருக்குது. ஸோ அதனால தான் சிஇஹெச். ஸோ அதான் எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன் கைஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நோயர் பேட்டர்ன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 125 MCQs. எக்ஸாம் டைமிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4 hours. அண்ட் தென் பாஸ் பர்சன்டேஜ் வந்துட்டு உங்களுக்கு வேரி ஆகும் ஒரு எக்ஸாமுக்கும். சப்போஸ் ஈஸியாக இருந்ததுன்னா எக்ஸாம் வந்துட்டு உங்களுக்கு 80% இருக்கும். கொஞ்சம் ஹார்டாக இருந்ததுன்னா 75% பாஸ் பர்சன்டேஜ் கொடுப்பாங்க. ஸோ அதுதான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அண்ட் காஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30,000 கிட்ட ஆகும். உங்களோட இமெயில் ஐடி உங்களோட காலேஜ் சப்போர்ட் அப்படின்னா காலேஜ் இமெயில் ஐடி வச்சுலாம் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் வந்துட்டு கம்மியாக சான்சஸ் இருக்குது கைஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாட் ஈஸி கவுன்சில் ப்ரொவைட் யூ. ஸோ இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிபிடிஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க, நோட்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க, வீடியோஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க, அண்ட் ப்ராக்டிக்கல் லேப்ஸ்லாம் ப்ரொவைட்ஸ் பண்ணுவாங்க. நான் சொல்கிறேன் இப்போ என்ன பண்ணணும்னு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நோ இயர் சிலபஸ். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 20 மாடியூல்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், ஒன்றா நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஓகே, இப்போ வந்துட்டு ரொம்ப பிக். ஓகேவா, இது எப்படி நம்ம படிக்கணும், இப்போ எப்படி நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக் அ கோர்ஸ். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக எதுக்குள்ளே போகணும் அப்படின்னு தெரியாது. அதுக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா சம் யூடியூப் கோர்சஸ் அப்படின்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கோர்சஸ் வந்துட்டு வெர்ஷன் 11 வந்துட்டு சிஇஹெச் வெர்ஷன் 11 வந்துட்டு ஃபுல்லாக அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. லைக் தியரியாவே கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் உங்களோட கையில் வந்துட்டு நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கணும். நான் ரெக்கமெண்டட் வீடியோ வந்துட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். நான் என்னோட டைமில் வந்துட்டு வேற ஒரு வீடியோ இருந்தது, ஒரு ஃபாரின் ஆத்தர் வீடியோ இருந்தது. அது இப்போ எடுத்துட்டாங்க, அது என்னன்னு தெரியல, அந்த வீடியோ இல்லை. அதனால தான் இப்போ நான் இந்த வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ டேக்கிங் நோட்ஸ், ஒரு மாடியூலுக்கும் நோட்ஸ் டேக் பண்ணிக்கணும். அதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கே எனக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது எல்லா 20 மாடியூல்ஸ்க்கும் நோட்ஸ் எடுத்து வைக்கிறதுக்கே எனக்கு கிட்டத்தட்ட 2 months கிட்ட ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு half an hour செஷன், ஒரு செஷன் half an hourனா அதுவே நான் கிட்டத்தட்ட பொறுமையாக ரிசர்ச் பண்ணி ஒரு 2 to 3 hours கிட்ட நான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதனால தான் லேட் ஆயிடுச்சு. பட் ஆனால் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, ஏன்னா அதுதான் வந்துட்டு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சிஇஹெச்ன்றது பேசிக்ஸ் மட்டும்தான். ஸோ அது உங்கள் ஃபிங்கர் டிப்ஸில் இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணவே முடியும். அதனால தான் நான் இந்த இடத்துல வந்துட்டு பிக் அ கோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஒன்ஸ் நீங்கள் இந்த கோர்ஸ் பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா கிடச்சிரும். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த ஐடியா வச்சுட்டு நீங்கள் ப்ராக்டிக்கலாக நீங்கள் லேர்ன் பண்ணலாம். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சிடிஎஃப் கேப்சர் த ஃபிளாக் அப்படின்வாங்க. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் மிஷின் சால்வ் பண்ணலாம், ஐபிஎஸ்லாம் வந்துட்டு ரூட் பண்ண முடியும் உங்களால். ஸோ இந்த மாதிரி நிறைய ஒரு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 20 மாடியூல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஒரு மாடியூலுக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லேப் மாதிரி இருக்கும், ஒரு ரூம் மாதிரி இருக்கும். ஸோ அதில் போயிட்டு ஒரு இண்டிவிஜுவலாக ஐபிஎஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அங்கே போய் நீங்கள் ஒரு லேபாக நீங்கள் முடிக்கலாம். என்னோட பெஸ்ட் சஜஷன் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரை ஹேக் மீ தான். அதுக்கு நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன், அதையும் வேணா போய் நீங்கள் பார்த்துக்கலாம், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக லேட் ஆகும். பொறுமையாக கற்றுக்கிட்டு ஒரு மிஷினாக சால்வ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆகும். ஸோ நான் ஸ்பெண்ட் பண்ண டைம் இதுக்கும் ஒரு 2 months கிட்ட ஆச்சு. நான் பொறுமையாக ஒரு லேபாக உட்காந்து லைக் நானே கற்றுக்கிட்டது வந்துட்டு ஒரு நிறையா லைக் அப்பார்ட் ஃப்ரம் ட்ரை ஆக் மீ அது இல்லாமல் வந்துட்டு நிறையா இருக்குது. லைக் வல்னப் சைட்டு,
அண்ட் தென் ஹேக் த பாக்ஸ்னு நிறையா இருக்குது. நான் கொஞ்சம் அப்படி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுவே எனக்கு ஒரு 2 months மேலே ஆயிடுச்சு. ஸோ இப்படி ப்ரிப்பேர் பண்ணாதான், நீங்கள் பொறுமையாக ப்ரிப்பேர் பண்ணாதான் ப்ரிப்பேர் பண்ண முடியும். அதுவும் சொல்லிடுறேன். இப்போ முடிச்சோன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிளியர் ஆயிருவீங்க. நீங்கள் ட்ரை ஹேக் நீ முடிச்சோன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவலும் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே கான்செப்ட்ஸ் இவ்வளோதான் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரீட் புக்ஸ். ஸோ இது தெரிஞ்சோன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை நான் சொல்லியிருப்பேன். வாட்ச் டு கோர்சஸ் அண்ட் பேட் சிடிஎஃப். இட்ஸ் டைம் டு ரீட் புக்ஸ். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் புக் ரீட் பண்ணீங்கன்னா லைக் குவிக்கா லேர்ன் பண்ணிடலாம். அதை வந்துட்டு ரெக்கமெண்டட் புக் வந்து பார்த்தீங்கன்னா சிஇஹெச் வெர்ஷன் லெவல் ஸ்டடி கைட். இதுதான் நான் படித்தது, ரிக் மெசியர். ஸோ இந்த ஒரே ஒரு இது மட்டும் தான் நான் படித்தேன். வேற எந்த புக்கும் நான் வேற எதுவும் படிக்கல. ஸோ இந்த ஒரு புக்கு தான். அதுக்கான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கவே என்ன நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபைனலாக வந்துட்டு ப்ராக்டிஸ் சாம்பிள் கொஸ்டின்ஸ் வித் டைம் லிமிட். ஸோ உங்களோட 4 hours டைமில் வந்துட்டு 3 hours 30 minutes வந்துட்டு உங்களோட எல்லா கொஸ்டின்ஸ் 125 கொஸ்டின்ஸ் எம்சிக்யூஸ்க்கு வந்துட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஸோ அதுக்கு தனியாக டைம் அலாட்மெண்ட் பண்ணிட்டு லாஸ்ட் ஒரு 30 minutes நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு நிறைய சைட்ஸு இல்லை ஆன்லைன் சைட்ஸு பிடிஎஃப்ஸ் எல்லாமே இருக்குது. நான் ப்ராக்டிஸ் சைட்டுக்கு வந்துட்டு யுடேமியில் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு கோர்ஸ் கொடுத்துருக்கேன். வேணா நீங்கள் போய் பார்த்துக்கலாம். அப்புறம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். எக்ஸாம் உங்களோட ரிப்பீட் ஆகாது. உங்களோட ப்ராக்டிஸ் கொஸ்டின் வந்துட்டு உங்களோட எக்ஸாமில் ரிப்பீட் ஆகாது. சேம் டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் செனாரியோ பேஸ்டு கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஸோ டேரெக்டாக எந்த ஒரு கொஸ்டினும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் ஃபைனலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாட்ச் டு செகண்டரி யூடியூப் வீடியோஸ். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கைஸ், இப்போ நீங்கள் அப்பார்ட் ஃப்ரம் யுவர் சிஇஹெச், நான் என்ன சொல்றேன்னா சிஇஹெச் இஸ் பேசிக். ஸோ பேசிக்ன்றது அப்போ உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயமும் வந்துட்டு உங்களுக்கு ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கணும். ஸோ இஃப் யூ ஹேவ் எனி சில்லி டவுட்ஸ், ஒரு சின்ன கம்ப்யூட்டர் பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கணும் அந்த மாதிரி. ஸோ சிஹெச்ன்ற பொறுத்த வரைக்கும் பேசிக்ஸ் ஃபுல்லாக. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்துட்டு நீங்கள் ஃபுல்லாக கற்றுக்கணும். அதுதான் வாட்ச் செகண்டரி யூடியூப் வீடியோஸ். எனக்குலாம் நாளாக வந்தபோது நான் சின்ன சின்ன விஷயம் கூட லைக் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரேம் அண்ட் ரோம், ஸோ இது கூட நான் எனக்கு சின்ன சின்ன டவுட் வந்தப்போ ஓகே இதில் எடுத்து பண்ணிட்டு லைக் அது என்ன அந்த கான்செப்ட் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா ஒன்றுத்துக்கும் நோட்ஸ் தான் கைஸ் பவர்ஃபுல். ஸோ நோட்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் எப்போ பார்த்தாலும் டக்குன்னு ஒரு தடவை பார்த்தாலும் ஓகே இவ்வளோதான் இந்த கான்செப்டா அப்படின்ட்டு உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ அதுவும் எனக்கு நல்ல ஹெல்ப் ஆச்சு. ஸோ யூடியூப் சேனல்ஸ் ரெக்கமெண்டட் பார்த்தீங்கன்னா ஹேக்கர்ஸ்பிளாய்ட், ஹேக்ஃபைல், லிவர் ஓவர்ஃப்ளோ, லைவ் ஓவர்ஃப்ளோ, சாரி, ஜான் ஹேமத். இவர் வந்து பார்த்தீங்கன்னா சிடிஎஃப்க்கு சூப்பராக சொல்லி தருவார் இவர். அந்த இன்சைடர் பிஹெச்டி. ஸோ அவ்வளோதான் கைஸ். ஃபைனலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹவ் டு ஐ ப்ரிப்பேர் பார்த்தீங்கன்னா இதுதான் நான் ப்ரிப்பேர் பண்ணது. நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா சிஇஹெச் ஈஸி கவுன்சில் கோர்ஸ் நான் ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணவே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் ரிசோர்ஸ் வச்சு தான் நான் படித்தது ஃபஸ்ட்டு. ஸோ எதுக்கு இது ஃபைனலாக வந்துட்டு தான் நான் எக்ஸாம் அட்டென்ட் பண்ணுற பர்பஸ்க்காக தான் நான் ஃபைனலாக ஒரு 1 month முன்னாடி தான் நான் வந்துட்டு ஈஸி கவுன்சில் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ அந்த டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் கோட வர்றதுக்கு ஒரு 1 month ஆகும் வெரிஃபை ஆகிறதுக்கு. எக்ஸாம் கோட் அண்ட் உங்களோட இன்ஃபர்மேஷன்லாம் வெரிஃபை ஆகிறதுக்கு ஒரு 1 month வரும். ஸோ அந்த டைமில் வந்துட்டு உங்களோட ஈஸி கவுன்சில் கொடுத்த நோட்ஸ், பிபிடிஸ், பிடிஎஃப்ஸ்லாம் பார்த்தா இன்னும் கொஞ்சம் கிளியர் ஆயிரும் கைஸ். ஸோ அவ்வளோதான். டிப்ஸ் ஃபார் தி எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஒன்ட் கெட் டைரக்ட் கொஸ்டின்ஸ். ஸோ ஆல்ரெடி சொன்னது செனாரியோ கொஸ்டின்ஸ் தான் வரும். நோட்ஸ் தான் கைஸ் ரொம்ப 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 பவர்ஃபுல் வெப்பன். ஸோ நீங்கள் உங்கள் நோட்ஸ் வச்சுக்கிட்டு நீங்கள் எப்போ நீங்கள் ரிவைஸ் பண்ணாலும் கண்டிப்பாக அது அப்படியே மண்டேலே நிற்கும். எனக்கு வந்துட்டு சேம் டைம் எனக்கு எது குழம்பிச்சுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு இந்த ப்ரோட்டோகால்ஸ் எல்லாமே குழம்பிச்சு. எனக்கு ப்ரிப்பேர் பண்ணுற டைமில் வந்துட்டு ப்ரோட்டோகால்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் குழம்பிச்சு. ஸோ அதுக்காண்டியே நான் வந்துட்டு புக்கில் பார்க்குறது, அந்த யூடியூப் சைட்டில் பார்க்குறது, கோர்ஸில் பார்க்குறது எல்லாமே தனித்தனியாக எழுதி வச்சு ஒரு லிஸ்ட் மாதிரி வச்சுருந்தேன். ஸோ அப்போ பார்த்தோன்னா டக்குன்னு புரியும் நம்மளுக்கு. ஸோ அதனால தான் சொல்கிறேன் உங்களோட நோட்ஸ் தான் ரொம்ப பவர்ஃபுல். நீங்கள் நோட்ஸ் எடுக்கலன்னா கம்ப்ளீட்லி வேஸ்ட். ஸோ இப்போவே சொல்லிட்டேன் கம்ப்ளீட்லி வேஸ்ட். நீங்கள் படிக்கிறது கம்ப்ளீட்லி வேஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரை டு கெட் ஆன்சர் ஃபார் சில்லி கொஸ்டின் ஆல்ரெடி சொன்னது அண்ட் பிளே சிடிஎஃப்ஸ். ஸோ சிடிஎஃப்ஸ் தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ அதுதான் உங்களோட இன்டெலிஜென்ஸ் அண்ட் கான்ஃபிடன்ஸ் எல்லாமே பூஸ்ட் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு மெமரைஸ் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. செவரல் கமெண்ட்ஸ்க்கு வர என்மேப்பில் சில கமெண்ட்ஸ் இருக்கும். அண்ட் தென் வயஷாக்கில் கொஞ்சம் கமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் மெமரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி ஒன்றுமே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் சினாரியோ கொஸ்டின்ஸ். ஸோ உங்களோட பிரெயின் யூஸ் பண்ணி நீங்கள் எழுதணும், அவ்வளோதான். தென் ஃபைனலி டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு ஒரு ஆன்சர் தெரியலன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போயிட்டு ஃபைனலாக பார்த்துக்கோங்க கைஸ். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோவில் ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் லேர்ன் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் டு சப்ஸ்கிரைப். அண்ட் ஒன்ஸ் அகெயின் தேங்க் யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங் மை சேனல். We are 2K family now and keep supporting. I will just upload the video continuously guys.